மூன்றாம் உலகப் போர் மூண்டாலது தண்ணீருக்காக மட்டுமே மூழும் என்று ஒரு கருத்து உலகம் முழுவதும் இருக்கிறதா? அதை உறுதிப்படுத்துவது போல் அவ்வப்போது தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. மனித உயிருக்கு ஆதாரமும் அடிப்படையாகவும் விளங்கும் தண்ணீரை அடிப்படையாக வைத்து மண்மனம் மாறாமல் ஒரு கதையை கொடுத்து மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்கிறார் சர்குணம். தொடர்ந்து தோல்வி படங்களால் தவித்து வந்த அதர்வாவிற்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் வெற்றியையும் ஒரு சேர அளித்திருக்கிறதா? சண்டி வீரன் கதை மற்றும் நடித்தவர்கள் பற்றி இங்கு பார்க்கலாம். சண்டி வீரன் கதை. ஊருக்குள் ஜாலியாக சுற்றி திரிந்திருக்கும் அதர்வா ஒரு நாள் வீரனாக மாறும்போது அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து கூறுவதே சண்டி வீரன் திரைக்கதை. நாயகன் அதர்வா ஊர் தலைவரின் மகளை ஆனந்தியை காதல் செய்து கொண்டு ஜாலியாக பொழுதை போக்குகிறார். ஒரு ஊரில் உள்ள பெரியவர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பக்கத்து ஊருக்கு தண்ணீர் விடாமல் அநியாயம் செய்கிறார்கள். இதை நேரில் காணும் அதர்வா இந்த அநீதிக்கு எதிராக களமிறங்குகிறார். இந்த தண்ணீர் போராட்டத்தால் அதர்வாவின் தந்தை இருந்ததும் அதர்வாவிற்கு தெரிய வருகிறதா? எனவே போராட்டத்தின் வேகம் அதிகரிக்கிறதா? ஊர் தலைவரான லாலுக்கு அதர்வா தனது மகளை காதலிப்பது தெரிய வருகிறதா? இதற்கிடையில் இரண்டு ஊர்களுக்கும் இடையில் கலவரம் வெடிக்கிறதா? இந்த கலவரத்தில் அதர்வாவை தீர்த்து கட்டி தனது மகளின் காதலிற்கும் ஊர் கலவரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார் லால். தண்ணீர் பிரச்சனை தீர்ந்ததா? அதர்வா ஆனந்தி காதல் என்னவானது என்பதே சண்டி வீரன் படத்தின் கிளைமேக்ஸ். 2010ஆம் ஆண்டில் பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அதர்வா தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருக்கும் வேளையில் சண்டி வீரன் வெளியாகி அதர்வாவின் போராட்டத்திற்கான வெகுமதியை மாற்றியிருக்கிறதா? இறுகிய உடற்கட்டும் அளவான நடிப்புமாக சண்டி வீரனில் கலக்கியிருக்கிறார் அதர்வா. கிராமத்து இளைஞனாக வந்து ரசிகைகளின் நெஞ்சத்தை கவர்ந்திருக்கும் அதர்வாவிற்கு சண்டி வீரன் நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறதா? ஆனந்தியுடனான காதல் காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் என அனைத்திலும் தூள் கிளப்பியிருக்கிறார். சர்க்குணத்தின் சண்டி வீரனுக்கு சரியான தேர்வுதான் அதர்வா முரளி. ஊர் தலைவரின் மகளாக வந்து அதர்வாவை காதலிக்கும் வேடம் நாயகி ஆனந்திக்கு. கொடுத்த வேடத்தை சரியாக செய்திருக்கிறார். வழக்கம் போல தன் பெரிய கண்களால் ரசிகர்களை கவர்ந்து விட்டார் ஆனந்தி. தொடர்ந்து நல்ல படங்களாக கொடுத்து வந்த சர்க்குணத்திற்கு நையாண்டி படம் சரியான அடியை கொடுத்ததா? நையாண்டியில் சறுக்கியதை சண்டி வீரனில் மீட்டிருக்கிறார் சர்க்குணம். மண்மனத்துடன் காதல் மற்றும் ஆக்ஷன் என எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து இழந்த ஃபார்மை மீட்டெடுத்திருக்கிறார் சர்க்குணம். தஞ்சை பகுதியின் அழகை கண்முன்னே காட்டியது மற்றும் படத்தின் நீளம் குறைத்து ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியது போன்ற விஷயங்களில் சண்டி வீரனை ரசிகர்களிடம் முழுமையாக கொண்டு சேர்த்து விட்டார் சர்க்குணம். அதர்வா கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நபராக மாறியிருக்கிறார் பாலா. ஏற்கனவே பரதேசி படத்தின் மூலம் அதர்வாவிற்கு ஒரு நல்ல பிரேக்கை கொடுத்த பாலா தற்போது சண்டி வீரன் படத்தை தயாரித்ததன் மூலம் அதர்வாவின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நபராக மாறியிருக்கிறார். படத்திற்கு சபேஷ் முரளி மற்றும் பாடல்களுக்கு அருணகிரி என இருவர் இசையமைத்துள்ளனர். இசையில் சண்டி வீரன் மிளிர்ந்து நிற்கிறதா? பாடல்களிலும் சரி சண்டை காட்சிகளிலும் சரி எந்த விதத்திலும் சறுக்காத இசை சண்டி வீரனுக்கு சாத்தியமாகியிருக்கிறதா? எவ்வளவு சிட்டி சார்ந்த படங்கள் வந்தாலும் கிராமத்து படங்களுக்கான வரவேற்பு என்றுமே குறையவில்லை ரசிகர்களிடம். அதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறான் இந்த சண்டி வீரன்.